இந்த பிரபலமான நடிகர் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தாரு? 12th ஃபெயில் இந்த படம் நம்மள பாதி பேருக்கு ரொம்ப பிடிச்ச படமும் அண்ட் ரொம்ப இன்ஸ்பிரேஷனான படமும் கூட. இந்த படத்துல லீட் ரோல் பிளே பண்ண விக்ரந்த் மாசியவும் ரொம்ப அழகா இந்த கேரக்டர் பண்ணியிருப்பாரு. இன்ஃபேக்ட் இந்த படம் ஹிட் ஆனதுக்கு இவருடைய நடிப்பும் ஒரு காரணம். அதை தொடர்ந்து அவருடைய நடிப்புல நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியான செக்டார் 36 அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் டிராமா பிலிமும் ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்தது. இன்னும் நிறைய ஹிட் படங்கள் நமக்காக கொடுப்பாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த நிலையில அவருடைய ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அப்படி என்ன பெரிய வயசாயிடுச்சு இவருக்கு அதுக்குள்ள ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாருன்னு நினைக்கும் போது அதுக்கான ரீசனும் அவர் கொடுத்திருக்காரு. அந்த நோட்ல எனக்கு கடந்த சில வருஷங்களா சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இப்போ நான் திரும்ப போக வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதாவது ரிட்டையர் ஆக வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஒரு ஃபாதரா, ஒரு ஹஸ்பண்டா, ஒரு சன்னா அண்ட் ஆல்சோ ஒரு ஆக்டரா நான் திரும்ப போறேன். 2025 நம்ம கடைசியா சந்திப்போம். ஆனா அதுக்கப்புறம் காலம் கை கூடினா திரும்பவும் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நியூஸ் கேட்டதுமே அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க.